ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகா செல்பங்கரை. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கத்திரிக்காயை கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அந்த ஜலத்தில் போட்டிருக்கேன் கருகாமல் இருக்கிறதுக்காக. இதில் வந்து வெண்டைக்காய் ஒரு 6 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2, பச்சை மிளகா ஒரு 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இதுக்கு வந்து பச்சை மிளகா காரமும் வெத்த மிளகா காரமும் தான் இதுக்கு. இது கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு தளர் கரும்பு தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 3 மிளகாயை பச்சை மிளகா 3 போட்டுருக்கேன், வெத்த மிளகா 3 2 கிள்ளி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை ஊற போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது இதை தளர் கரும்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு உருளியாக அடுப்பில் போட்டுருக்கேன். அதில் எண்ணெய் குத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இப்போது நம்ம இதில் தாளிக்க பொருட்கள்லாம் போட்டு நம்ம எப்படி தளர் கரும்பு பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது உருளியில் எண்ணெய் காஞ்சிடுத்து. ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கிறது. இப்போது இந்த கப்பில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் என்னோடது கருகிடுறதுன்றீங்க, கருகாது, கருப்பாகும் வெஞ்சு கருகாது. அதனால தான் சரி நான் இன்றைக்கி முன்னாடி போடல. சரி அடுத்தது கடுகெல்லாம் போட்டால் விட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா செவக்கட்டும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்லா செவந்துடுது. பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் மிளகா வந்து கொஞ்சம் கருப்பாக ஆகுமே வெஞ்சு அது கருகாது. டேஸ்ட் ஆனால் நல்லாயிருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த உருளி எல்லாருமே சில்வரான்னு கேட்குறீங்க. இல்லை, இது வார்ப்பட உருளி, வார்ப்படம்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைப். இது நல்லா இப்போது இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். தண்ணியிலேருந்து எடுத்து அதில் போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி, உப்புலாம் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா, தெரியுறதா உங்களுக்கு? நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை 2 இனுக்கு போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயம், மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு இதை தளர் கரமதுன்னு அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம். இப்போது நம்ம தளர் குழம்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா புளி குத்தி கொஞ்சம் சாதத்தில் கலந்துக்கிற மாதிரி கொஞ்சம் தலைன்னு தான் நம்ம பண்ணுறோம். கெட்டியாக பண்ணால் அதை சாதத்தில் கலந்துன்னு சாப்பிடும்போது நம்மளுக்கு சரியாக வராதுன்றதுனால அந்த காலத்துலலாம் தளர் கரமதுன்னு தான் எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாள். நம்ம தான் இப்போது தளர் குழம்பாக்கிட்டோம் அதை. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட் வந்து அந்த காலத்து ரெசிபி இதெல்லாம் நம்ம இப்போ மறந்து போயிட்டோம். இது வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ நல்லா இது வதக்கிறதுல தான் இருக்குது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் புளியை கரைச்சி குத்திக்கலாம். இப்போது இதில் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி ஜலத்தை குத்திக்கலாம். இந்த அளவுக்கு புளியை கரைச்சி நம்ம நல்லா குத்தின்ட்டோம். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கடல மாவு கரைச்சி கொட்டினா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு அப்படி தான் பண்ணணும். அதனால் நம்ம இப்போது இது கொதித்ததுக்கப்புறம் கடல மாவு கரைச்சி குத்தலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு இன்னும் உப்பே சேர்க்கலை. இப்போது சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். புளி குத்தினதுக்கப்புறம் கொதிக்க வரல, கொதிக்கட்டும். இந்த தளர் கரம் வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறதா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கடல மாவு கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு அதை அதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து இந்த கடல மாவு வேகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏன்னா இதுக்கு நம்ம மிளகா அப்படி எதுவும் போடலையா, திக்காக இருக்காது, கொஞ்சம் குடையும் தண்ணியுமாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கடல மாவு கரைச்சி ஊற்றினோன்னா கெட்டியாக குழம்பு ஊற்றின்னு சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக ஃபைனல் டச்சாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான கத்திரிக்காய் வெண்டைக்காய் தளர் கரும்பது கிடச்சிரும். இது நல்லா இப்போது சூப்பராக கொதிக்க வந்துடுது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே தூவிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இதனோட எசன்ஸ் இறங்கி இதனோட சத்துக்கள்லாம் அதில் கிடைக்கும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுதான் நம்மளோட கத்திரிக்காய் வெண்டைக்காய் தளர் கரும்பது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தது இல்லைன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது சூப்பராக இருக்கும். நிஜமாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தில் இதை குத்தின்னு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் காரம்னு போட்டிருக்கிறது நம்ம பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் தான். அவ்வளோதான், நம்மளோட தளர் கரும்பது ரெடி ஆகிடுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.